Hello friends, how are you? ஸோ ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போது ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஹவு டு ரீட், ஹவு டு இன்டர்பிரட் தான் முக்கியமான காரியம் லாஸ்ட் ஸ்டேஜ். அதனால் அதை பார்ப்போம். இப்போ எப்படி ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிற்பாடு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இந்த கேஸில் ஒரு மூணு கம்பெனி இருக்குது. அந்த மூணு கம்பெனிக்கு வந்து நம்ம எடுத்து கண்டென்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது எப்படி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கம்பெனி லாங் டேர்ம் சோர்ஸ் 1000 ரூபாய் கொண்டு வந்திருக்காரு, 1000 யூஸ் 1000 ரூபாய் பண்ணியிருக்காரு. ஓகே, கரண்ட் ஷார்ட் டேர்ம் சோர்ஸ்னால் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் விச் கேன் பி பெய்ட் வித் இன் பீரியட் ஆஃப் 1 year. ஸோ 400 யூஸ் வந்து 400. ஸோ 400க்கு வாங்கியிருக்காரு, 400க்கு இது வாங்கியிருக்காரு, ஷார்ட் டேர்ம் லோன்ஸில் வாங்கியிருக்காரு, 400க்கு கரண்ட் அசஸில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த கேஸில் ஒய் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1800 ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் கொண்டு வந்திருக்காரு, 1000 யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கையில் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. இப்போது 350க்கு ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் எடுத்திருக்காரு, பேங்க் லோனு ட்ரேட் கிட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ 450க்கு வாங்கியிருக்காரு கரண்ட் அசஸ். ஸோ யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் 100 ரூபாய் 100 வந்து ஷார்ட் ஃபால், அது வந்து லாங் டேர்ம்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இதில் வந்து ஷார்ட் ஃபால் இருக்குது, அதை 400 வெளியே லாங் டேர்ம் சோர்ஸில் வந்த பாக்கி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஓகே. இந்த கேஸில் ஜெட் கம்பெனியில் 1200 தான் கொண்டு வந்திருக்காரு, ஆனால் 1350 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு? லாங் டேர்ம் யூஸ், பில்டிங்கு, மிஷினரி அதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அதில் எங்கே ஷார்ட் ஃபாலில் 150, அவர் கொண்டாந்து 1200, ஆனால் அவர் செலவு பண்ணது 1350. ஸோ பார்த்தீங்கன்னா 150 வந்து ஷார்ட் ஃபால். இப்படி பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஷார்ட் டேர்ம் சோர்ஸில் இருந்து ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் 450 இருக்குது, ஆனால் கரண்ட் அசஸ் எவ்வளோ இருக்குது? 300. இப்போ இங்கே 150 இருக்குது. இந்த 150 என்ன பண்ணியிருக்காரு, இங்கே எடுத்து ஃபிக்ஸர்ஸில் போட்டார். என்ன வாங்கிட்டு மெஷின் வாங்கிட்டாரு, பில்டிங்கை போட்டார். ஸோ இங்கே வந்து ஷார்ட் ஃபால். ஸோ இங்கே வந்து 150 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 150 ஷார்ட் டேர்ம் சோர்ஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு லாங் டேர்ம் யூஸுக்கு செலவு பண்ணிட்டார். ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பேங்க்கில் 450 450க்கு வாங்கி லோன் ட்ரா பண்ணியிருக்கலாம், ஓடி ட்ரா பண்ணிக்கலாம். அதில் 300 தான் செலவு பண்ணியிருக்காரு, 150 இங்கே போட்டார். கரெக்டா? 450 ட்ரா பண்ணியிருக்காரு பேங்க்கில், 300 தான் கரண்ட் அசஸ் வாங்கியிருக்காரு, 150 இங்கே போட்டார், ஃபிக்ஸட் மெஷினில் போட்டார். இல்லாட்டி 150 வந்து ஸ்டாக் வாங்கியிருக்கிறாரு, விற்றுருக்காரு, பணம் கஸ்டமர்ஸ் கட்டியிருப்பான் 150. ஆனால் நேராக போய் ட்ரேட் சப்ளையர்ஸுக்கு பேங்க்கு பணம் கட்டாத இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக இதில் போய் 150 பில்டிங்கு மிஷின் போட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப வந்து இது வந்து மோசமான நிலைமை. பிகாஸ் இந்த ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் வந்து லாங் டேர்ம் யூஸுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அது வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸை லாங் டேர்ம் யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா லிக்விடிட்டி பாதிக்கப்படும். லிக்விடிட்டினா எபிலிட்டி டு பே கரண்ட் லைபிலிட்டிஸ் இன் பீரியட் ஆஃப் 1 year. அவங்களுக்கு பணம் கட்டணும், அப்போ தான் சப்ளை கொடுப்பான், அப்போ தான் வந்து இது கொடுப்பான், ட்ரேடர் சப்ளைஸ். இல்லாட்டி அவன் ஸ்டாக் கொடுப்பானா? இப்போ நாட் பேயிங்க, அவன் ஸ்டாக் கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவன் வந்து 150 இதில் போட்டார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் சப்ளைஸ் அப்படி நிற்குது. சப்ளைஸ் பண்ண ஸ்டாக் கொடுப்பானா? இது கரண்ட் லைபிலிட்டிஸ், இது கரண்ட் அசஸ். ஓகே, ஸோ இதுக்கு கொடுக்க மாட்டான், 150 பணம் கட்டணுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் பிஸ்னஸில் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனு. பிஸ்னஸ் பண்ணக்கூடாத ஒரு நிலையில் இருக்குது, அப்படியே ஹேண்ட் கஃப்டு. இங்கே அதே சமயம் இந்த ஒய் கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக கரண்ட் லைபிலிட்டிஸ் 350, லாங் டேர்ம் சோர்ஸில் 100க்கு ஏற்கனவே அந்த 100 போட்டு கரண்ட் அசஸ் 450 போட்டிருக்காரு. இங்கே எவ்வளோ கட்ட வேண்டியது? 350. இங்கே 400 ரியலைஸ் ஆனால் கூட 350 க்ளீனாக கட்டிடலாம், ஸ்டாக் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ ஒண்டர்ஃபுல்லி ஸ்டாக் அப்படி ஸ்மூத்தாக போகும், எந்த பிரச்சனையும் இல்லை. சப்ளைஸுக்கு பணம் கரெக்டாக போயிடும், ட்ரேட் சப்ளைஸ்க்கு கரெக்டாக பண்ண முடியும். மற்ற கரண்ட் லைபிலிட்டிஸு, ஃபீஸ் கட்டுறது, இபி கட்டுறது எல்லாம் கரெக்டாக போன உடனே கரெக்டாக சப்ளை இருக்கும், பவர் இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் வரும், ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக போவோம். இட் ஹஸ் பீன் நோ ப்ராப்ளம்.
So this is the ideal situation. Long-term sources should be used should bring in to for building short-term uses. அது partly அப்போ தான் லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டினா லாங் டேர்ம் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் யூஸுக்கு போடணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கரெக்டாக போகும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்மில் ஒன்றுமே சர்ப்ளஸே இல்லை, ஷார்ட் டேர்மில் எந்த சர்ப்ளஸும் இல்லை, டெபிசிட்டும் சர்ப்ளஸும் இல்லை. அதில் இது 1000 வாங்கி 1000 ஏதோ கட்டிட்டாரு, பில்டிங் கட்டி மிஷினை கட்டிட்டாரு. ஆனால் இங்கே 400 கரண்ட் அசட் 400க்கு கடன் வாங்கியிருக்காரு ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ்ஸு. இப்போ இந்த 400க்கு 400 கரெக்டாக 400 ஆகுமா சொல்ல முடியாது, 400 தான் ரியலைஸ் ஆகும் சொல்ல முடியாது. சப்போஸ் புக் டேட்ஸ் இருக்குது, புக் டேட்ஸில் 350 ரூபா கட்டினான்னா என்ன ஆச்சு, 350 தான் கட்ட முடியும், இங்கே 50 நிற்கும். இந்த மாதிரி எக்டிக் சுச்சுவேஷன் போகக்கூடாது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் லாங் டேர்ம் சர்ப்ளஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்னஸில் ஏற்ற ஃப்ளக்சுவேஷன்ஸில் நம்ம சமாளிக்க முடிய காரியங்கள் வரும். இது உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ அதனால் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் வெரி வர்ஸ்ட் சுச்சுவேஷன், யூ ஷுட் நாட் யூஸ் இட். இதுதான் ஐடியல் சுச்சுவேஷன். லாங் டேர்ம் யூஸுக்கு கொண்டு லாங் டேர்ம் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் யூஸுக்கு போட்டு லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லாத இந்த மாதிரி நெக்ட் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. எனக்கு நாளைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 400 ரிலீஸ் ஆகாது, 350 ரிலீஸ் ஆச்சுனாக்கா இங்கே அடிபடும். ஸோ அதனால் வந்து சப்ளையர்ஸ்லாம் பிரச்சனை ஆகும். அதனால் இந்த சுச்சுவேஷன் நல்லதில்லை. இந்த சுச்சுவேஷன் ஒஸ்ட்டு, லிக்விடிட்டியே இல்லை. ஏன்னா ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸை வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால லிக்விடிட்டி இல்லை, சப்ளையர்ஸ்க்கு பணம் கட்டலை, இல்லை கரண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸீடிங், இபிக்கு பணம் கட்டலை, டேக்ஸ் கட்டலை, எல்லாம் பிரச்சனை, எல்லாம் பஸ்ஸே வரும். அப்போ பவர் இருக்காது, ஸ்டாக் இருக்காது, ஏன்னா சப்ளை கொடுக்க மாட்டான். ஃபைனலி இட் பி பேரலைஸ்ட், பிஸ்னஸ் வில் பி பேரலைஸ்ட். யூ ஷுட் நாட் டூ இட். அந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வந்து லாங் டேர்ம் சோர்ஸஸ் கேன் பி யூஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் யூசஸ். ஆனால் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் யூஸ். ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் டைவர்டட் ஃபார் லாங் டேர்ம் யூஸ். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். இப்போ வந்து இந்த கேஸில் 3 கேஸில் இந்த ஒஸ்ட் சினாரியோ, இதுதான் ஐடியல் சுச்சுவேஷன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே லிக்விடிட்டி இல்லை, இங்கே லிக்விடிட்டி ஒஸ்ட் சுச்சுவேஷன், இங்கே நல்ல லிக்விடிட்டி இருக்குது. அதனால் யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் தி திங்ஸ். எப்போவுமே கொஞ்சம் லிக்விட் சர்ப்ளஸ் நீங்கள் கொண்டு வந்து பிஸ்னஸில் போடணும். லாங் டேர்ம் சோர்ஸ் வந்து ஈக்விட்டி ஆல்ரெடி டேர்ம் லோன் மற்ற சோர்ஸில் கொண்டாந்து போடலாம். போட்டால் லிக்விடிட்டி கொஞ்சம் இருக்கும். அதனால் ஸ்மூத்தாக போகும். சப்ளைஸ் தனியாக வந்துடும், பவர் இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் கோஸ் ஸ்மூத்லி, தேர்ஸ் நோ இஷ்யூஸ். இந்த கேஸில் ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸை லாங் டேர்ம் யூஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சப்ளைஸ்க்கு பணம் நிற்கும், இபி பணம் கட்ட முடியாது, பவருக்கு பணம் கட்ட முடியும், இபிக்கு பணம் கட்ட முடியாது, அப்புறம் சப்ளையர்ஸ்க்கு பணம் கட்ட முடியாது, சப்ளையர்ஸ் ஸ்டாக் கொடுக்க மாட்டான். ஸோ இதனால் என்ன கான்சிக்வன்ஸ், விளைவு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸ் யூஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் யூஸ்னால் அது இம்மிடியேட்டாக லாங் டேர்ம் மெஷினில் போட்டால் மெஷின்லேருந்து உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வராது. மெஷின் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இல்லை, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் அது வந்து கரண்ட் அசட்ஸ் சொல்ல முடியாது. லாங் டேர்ம் ஃபிக்ஸட் அசட்ஸ் இஸ் நாட் கரண்ட் அசட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு கேஷ் பாதிக்கப்படும். அதனால கேஷ் ஃப்ளோ இருக்காது, இம்மிடியேட்டாக கேஷ் ஃப்ளோ இருக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் மே ரிஃப்யூஸ், சப்ளைஸ் கொடுக்க மாட்டான் சப்ளையர்ஸை. 3வது பேங்க் விளையாடுற அளவு ஓடி அப்புறம் என்ன பண்ணால் இப்போ இட் வில் பேரலைஸ் ஹோல் ஃபங்க்ஷன், ஹோல் பிஸ்னஸோட ஃபங்க்ஷனிங்கே பேரலைஸ் ஆகிடும், கை கட்டின மாதிரி ஆகிடும். 4வது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வெளியில் யார்கிட்டையாவது பணம் வாங்குவீங்க, ஸ்டாக் வாங்கணுமே, இப்போ சப்ளைஸ் பணம் கொடுக்கணுமே, வெளியில் போய் பணம் வாங்குங்க ஹையர் ரேட்டில் வாங்கினாக்கா ப்ராஃபிட் போயிடும். அதே மாதிரி அசட்ஸ், எந்த அசட்ஸில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணலையோ அந்த அசட்லாம் வச்சு நீங்கள் வாங்க வேண்டி வரும். அது இன்னும் ஒஸ்ட்டு சுச்சுவேஷன். அதனால் இட்ஸ் லெசன் என்னென்னா, ஃபண்ட்ஸ் ஃப்ளோவில் ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் யூசஸ். 1. 2வது, யூ ஹேவ் டு மெயின்டைன் த லிக்விடிட்டி பை bringing your own margin from long-term sources. Liquidity will be maintained. Once the liquidity is maintained, there will be smooth functioning of the business. I hope you understood what I'm saying. Okay friends, till we meet the next time, all the best to you. Take care. Thank you.